தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன நெற்பயிர்கள். 1500 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். ஒரத்தநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அரசு முறையான இழப்பீடை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் தஞ்சையில் ஒரத்தநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் வெள்ள நீரானது சூழ்ந்து காணப்படுகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். ஏறத்தாழ 1500 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்டிருந்த பயிர்கள் அழுகக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார், பாதிப்பு குறித்து விவசாயிகள் தரப்பில் கூறப்படுவது என்ன? கௌதமி, அதாவது தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா சாலடி பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளன. நெய்வாசல், தலையாமங்கலம், வாண்டியார் இருப்பு பகுதிகளில் தொடர் மழையால் மூழ்கிய சுமார் 1000 ஏக்கர் விளைநிலங்கள் கடல் போல் காட்சியளிப்பதால் விவசாயிகள் தற்போது வேதனையாக உள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் நேற்று காலை முதல் இடைவிடாமல் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த தொடர் மழை காரணமாக நெய்வாசல், தலையாமங்கலம், வாண்டியார் இருப்பு, காட்டூர், கைகாட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நாற்று நடப்பட்டு 30 நாட்களே ஆன இளம் பயிர் முழுவதும் மழைநீரில் மூழ்கியதால் வல்லம் வடிகால் வாய்க்காலிலும் மழைநீர் நிரம்பி செல்வதால் தண்ணீர் வடியாமல் விளைநிலங்களில் முழுவதும் கடல் போல் காட்சியளிக்கிறது. விளைநிலங்களாக இல்லை, ஏரியா என்று தெரியாத அளவிற்கு மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் தற்போது வேதனை அடைந்துள்ளனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். நன்றி ராஜ்குமார். இந்த பகுதியில் சம்பா பயிருக்கு ரொம்ப எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் வல்லவாரி தூர்வாரப்படாத முக்கிய காரணம். இந்த வாரி தூர்வாரப்படாதான் முக்கிய காரணம். இதை பல முறை ஆட்சியர்கிட்ட எல்லாத்தையும் கோரிக்கை கொடுத்துருக்கு. யாரும் இதோட எந்த நடவடிக்கை எடுக்கலை. இது தூர்வாரத்தால தான் அவ்வளோ பிரச்சனையே. ரெண்டாவது ஏக்கருக்கு 30,000 எங்களுக்கு நஷ்டம் கொடுத்தா தான் நாங்கள் எதுவும் பாதிக்கப்பட்டோம்னா எதுவும் மீண்டு வரலாம். அப்படி இல்லை சூசைட் தான் பண்ணிக்கலாம், வேறு வழி இல்லை. ஒரு 1500 ஏக்கருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கு.